பயிலுவோம் இயந்திர இயல் பழகு தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில்! வழங்குவது தமிழ் மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் செகண்ட் ப்ராப்ளம் போடுவோம். இந்த ப்ராப்ளம் ஒரு கிளாசிக் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் இதே மாதிரி ப்ராப்ளம் தான் எக்ஸாம்ஸில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். இப்போ A furnace wall consists of 200 mm layer of refractory bricks, 6 mm layer of steel plate and a 100 mm layer of insulating bricks. On the furnace side, maximum temperature is 1150 degrees Celsius and minimum temperature is 40 degrees Celsius on the outer side of the wall. The heat loss from the wall is 400 watts per meter square. There is a thin layer of air between the refractory brick and the steel plate. Thermal conductivity for the three layers are 1.5, 45 and 0.138 watt per meter centigrade respectively. Find 1. To how many mm of insulation brick is the air layer equivalent? Second, what is the temperature of the outer surface of the steel plate? ஒரு ஃபர்னஸில் 3 லேயர் கொடுத்துருக்குறாங்க. இன்பிட்வீன் ஒரு ஏர் கேப்பு இருக்குது. அந்த ஏர் கேப்பில் இன்சுலேட்டிங் மெட்டீரியலை வச்சு ஃபில்லப் பண்ணோம்னா எவ்வளவு கனம் வரும் அப்படிங்கிறத முதல் இது கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த திக்னஸ் ஆஃப் த இன்சுலேட்டிங் பிரிக். ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஸ்டீல் பிளேட்டுடைய அவுட்டர் வாலுடைய டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. ஆக 2 இது கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இதை எப்படி வழக்கம் போல் ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ப்ராப்ளம் நம்பர் 2 வந்து நம்ம போடுவோம். இப்போ கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தோம். இப்போ அதுக்கான ஒரு சின்ன ட்ராயிங் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான் சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது இது வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் போடுறதுக்கும் அதனுடைய கிவன் டேட்டாவை கரெக்டாக எழுதணும். இப்போ கிவன் டேட்டாவை எழுதுவோம். கிவன் டேட்டாவில் என்னென்ன கொடுத்துருக்கேன்? இதில் வந்து எல்ஏ கொடுத்துருக்கு. எல்ஏ 200 mm. இந்த 200 mm நம்ம வந்து எப்போயும் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிடணும். 0.2 meters. தென் எல்பி. எல்பிங்கிறது எதுவும் கொடுத்துருக்குதா? எல்பிங்கிறது கொடுக்கல. இதுதான் ஆக்சுவலாக we have to find out. தென் எல்சி, length of the steel plate, thickness of the steel plate. Thickness of the steel plate 0.6 mm கொடுத்துருக்கு. That is 0.006 meters. Then LD, இது thickness of the insulating brick. இது வந்து 100 mm கொடுத்துருக்கு. 100 mm is 0.1 meters. வேறு என்ன கொடுத்துருக்கு? இதில் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இது ஃபர்னஸ் சைடு கொடுத்துருக்கு. T1 is equal to 1150 degree Celsius கொடுத்துருக்கு. அதே மாதிரி T5 வந்து அவுட்டர் மோஸ்ட் இதில் இன்சுலேஷன் பிரிக்கில் 40 degree Celsius கொடுத்துருக்கு. தென் இதில் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கு. ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பெர் மீட்டர் ஸ்கொயர். பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்து பெர் மீட்டர் 40 W பெர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. ஓகே,
வேறு என்ன கொடுத்துருக்கு, கே வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கு. கேஏ தட் இஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி இது கொடுத்துருக்கு 1.5 வாட் பர் மீட்டர் பர் செல்சியஸ். கேபி என்ன கொடுத்துருக்குதா, எதுவும் கொடுக்கல, ஆனால் அதுக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன். கேசி வந்து கொடுத்துருக்கு ஸ்டீலுடைய இதுக்கு. ஸ்டீலுக்கு வந்து கேசி 45 வாட் மீட்டர் பர் செல்சியஸ். கேடி கொடுத்துருக்கு. கேடி வந்து 0.138 வாட் பர் மீட்டர் செல்சியஸ் கொடுத்துருக்கு. இப்போ கேபிக்கு என்ன எடுத்துக்கிடணும், கேபி ஆக்சுவலாக என்னது, ஏர் கேப். ஆனால் அந்த ஏர் கேப்பை வந்து எதால் நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம், இந்த இன்சுலேட்டிங் பிரிக்கால் ஃபில்லப் பண்ண போகிறோம். அப்போ இன்சுலேட்டிங் பிரிக்கு தான் இருக்குதுன்னு நம்ம அதை எடுத்துக்கிடணும். கேடி தட் இஸ் 3.138 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். சரி, இப்போ கிவன் டேட்டாலாம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து we have to write the what we have to find. to findல என்ன பண்ணணும், 2 இதாக கொடுத்துருக்குறாங்க. முதல் இது வந்து what is the thickness of the insulating material brick. இந்த ஏர் கேப் எடுத்துகிட்டு அதில் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வச்சோம்னா எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்பி கண்டுபிடிக்கணும். இது வந்து எதில் வரும், இன் மீட்டர்ஸில் வரும். ரெண்டாவது, இந்த ஸ்டீல் பிளேட்டுடைய அவுட்டர் எட்ஜ் இந்த T4 கேட்டிருக்காங்க. T4 இன் செல்சியஸ். இப்போ எப்பயுமே என்ன ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம முதலே தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணணும். அதனால் ஃபார்முலே டு யூஸ் என்னென்ன ஃபார்முலே யூஸ் பண்ணலாம். HMT டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 44ல் டாப் கார்னரில் Q = delta T overall divided by Rங்கிற ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கு பாருங்கள். அதே இதில் பேஜ் நம்பர் 45ல் காம்போசிட் பிளெயின் வால்க்கு ஃபார்முலாலாம் கொடுத்துருக்குறாங்க. R = 1/A ப்ராக்கெட்டில் எல்லா இதுவும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதில் rate of Q = delta T overall divided by capital R கொடுத்துருக்குறாங்க. இதில் டெல்டா டி ஓவரால்ங்கிறது இது முழுவதும், இது எல்லாம் என்னதில் இருக்குது, சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை நாளையும் சீரீஸ் கனெக்ஷனாக இது போட்டுக்கலாம். இது வந்து RA, RB, RC, RD. இப்போ ஓவரால் ஆர்னா R = RA + RB + RD. இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்னு தெரியும் இல்லையா. RA, வாட் இஸ் RA? LA. இதுவும் அந்த புக்கில் இருக்குது, ஆனால் நீ தெரிஞ்சு வச்சுருக்கலாம். LA, KA, M, தட் இஸ் ஏரியா. ஏரியா வந்து நம்ம 1ன்னு எடுத்துருக்குறோம். A = 1 மீட்டர் ஸ்கொயர் நம்மளாக அசியூம் பண்ணிக்கிட்டோம். அதனால் A இல்லை, இது மட்டும்தான். இதே மாதிரி தான் RB = LB divided by KB, RC = LC divided by KC, RD = LD divided by KD. இப்போ இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ இது ஓவராலுக்கு என்ன இது வரும், T1 - T5. இங்கே வந்து RA + RB + RC + RD. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு
இந்த இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை போடலாம். இதில் வந்து இந்த இது வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும். RA கண்டுபிடிக்கிறதுக்கு LA தெரியும், KA தெரியும். RBயில் LB மட்டும் நமக்கு தெரியாது. இது மட்டும் நமக்கு தெரியாது, இது தெரியும். மீதி எல்லா வேல்யூஸுமே நமக்கு தெரியும். அப்போ இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி LB மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது T4 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? T4 எதை ரிலேட்டடாக இருக்குது? இந்த ஃபைனலாக இருக்கிற இன்சுலேட்டிங் பிரிக்கோட ரிலேட்டடாக இருக்குது. அப்போ அதோட ரிலேட்டடாக இருக்கிற Q = delta T divided by RD போட்டலாம். இப்போ delta Tங்கிறது என்னது? T4 மைனஸ் T5. இந்த Q வேல்யூ வந்து ஒன்று தான், இங்கேருந்து போகிற ஒரே Q தான். தட் இஸ் 400 Wm² தான் இங்கேயும் போகுது. அதனால் Q வேல்யூ ஒன்று தான். அப்போ RDங்கிறது என்னது? LD divided by RD KD. அப்போ இது ஒவ்வொன்றுக்கு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அந்த இதை குயிக்காக போடுவோம், எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். சொல்யூஷன் சொல்யூஷனில் ஃபஸ்ட் இது Q டாட் = T1 divided by T1 minus T5 divided by RA plus RB plus RC plus RD. இதை எழுதணும்னா என்ன எழுதலாம்? இது வந்து 1150 minus 40 divided by KA LA divided by KA. LA எவ்வளவு? 0.2 divided by 1.5. தென் LB நமக்கு தெரியாது. தென் இதுக்கு வந்து 0.138. தென் LC 0.006 divided by 45 ப்ளஸ் இது வந்து 0.1 divided by 0.318. இந்த Q டேஷ்ங்கிற இது எவ்வளவு? 400. அப்போ நமக்கு வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆகுது? இது பூராமே 400ஓட மல்டிப்ளை பண்ணிடலாம். இது மட்டும் இங்கே தனியாக இருக்கும். that is 0.2 1.5 plus LB divided by 0.138 plus 0.006 divided by 45 plus 0.1 0.318 equal to 400 divided by 1110 divided by 400. இப்போ 400 கீழே வந்துடுது, இதெல்லாம் மேலே போயிடுது. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா that is 0.133 plus 0.000133 0.725 plus LB is equal to 0.138 is equal to இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் 2.775. therefore
LB divided by 0.138 is equal to 2.775 மைனஸ் இதெல்லாம் இது பண்ணோம்னா என்ன வருது 0.8581, that is 1.9169. Therefore LB is equal to 1.9169 into 0.138, that is எவ்வளோ வருது பாரு 0.26453 meters, or இது வந்து LB is equal to 264.53 mm. இது ஒரு ஆன்சர். இப்போ ரெண்டாவது இது பார்ப்போம். ஒரு இது கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளானது. Q is equal to T4 minus T5 divided by LD divided by KD. இப்போ Q வேல்யூ தெரியும் 400, T4 தெரியாது, மைனஸ் T5 14 தெரியும். LD இது வந்து என்னவா வந்திருக்கு, LD வந்து 0.1 divided by RD 0.138. இதை சிம்பிளிஃபை பண்ணால் therefore T4 is equal to 329.85 degrees Celsius. இதை T4 இதை சிம்பிளிஃபை பண்ணணும். T4க்கு இதெல்லாமே இங்கே கொண்டு வந்துடணும். இதை மல்டிப்ளை பண்ணி இதை இங்கிட்டு வரும்போது 40 வந்து ப்ளஸ்ஸாக வந்துடும். இப்போ ரெண்டு இது ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இது ஒரு சிம்பிள், ஆனால் இட்ஸ் எ கிளாசிக் ப்ராப்ளம். இதே மாதிரி ப்ராப்ளம் தான் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. இதில் வந்து எல்லாமே சீரியஸ் கனெக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம ஆர் பூராமே ஒன்றா சேர்த்துக்கிறோம். இது பேரலல் இப்படிலாம் வந்துச்சுன்னா அது அடுத்த ப்ராப்ளத்தில் பார்ப்போம். இன்னொரு இது வந்து இந்த ஃபர்னஸில் இந்த பக்கமும் ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அது இண்டக்ஷன் ஆகுது. இதில் வந்து கண்டக்ஷன் மட்டும்தான் நடந்திருக்கு. கன்வெக்ஷன்லேயும் ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அதையும் சேர்க்கணும். அதுவும் அந்த புக்கில் ஃபார்முலாலாம் இருக்குது. அது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனால் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த இது வந்து அந்த ப்ராப்ளத்தையும் இப்போ போடுவோம்.